ஏய், இவ்வளவு பெரிய வெங்காயம் நாயரி இறக்கும்போது சுட வேண்டியதானடா. பெரிய வீரம் மயிரம் சுட வேண்டியதானே. வேணா வாடா, ஏய் வேணா வாடா, துப்பாக்கி எடுத்து நாளைக்கு போய் இறக்குறேன் வாடா. வாடா சுட சுட. தம்பி, நீ நீ போலீஸ் ட்ரைனிங், நான் போராளி ட்ரைனிங். பி கேர்ஃபுல். இங்க பாரு பாரு, எப்படி எப்படி சூரிய ஒளி எப்படி மாடு மேய்றான் பாரு. பாரு அங்க பாரு. இங்க பாரு, பெரும் பெரும் பண்ணைய மாத்தி பண்ணையில சூரிய தகடு காற்றால மாற்று மின்பருக்கான். ஒரு நொடி உனக்கு தடைபட விட மாட்டேன். போங்க. இது இந்த மாதிரி கடலுக்குள்ள பிரிட்டா நம்ம நடு கடல்ல ஒண்டி போடுறான், நம்ம ஓர கரையில போட்டுக்கிறோம். இந்த மாதிரி கடலுக்குள்ள போட்டிருக்கான் பாத்தியா, ஜப்பான் கடலுக்குள்ள போட்டிருக்கான் பாரு. நம்ம கூட எப்படி போடலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நம்ம மீனவர்கள் நம்ம சொந்தங்கள் மீன் பிடிக்க பயன்படுத்தல, இங்க கப்பல் போக்குவரத்து இல்ல, இது எந்த தொந்தரவு இல்லைன்னா அங்க போட்டலாம். இவன் பாரு, போர்ச்சுகல்ல பலூன் கடலுக்குள்ள பலூனை மிதக்க விட்டு அது தயாரிக்கிறான். இது எந்த கேடும் இல்ல, சும்மா பலூனை மிதக்க விட வேண்டியதானே. இங்க வரமாட்டான், இதுக்கு வரமாட்டான். ஐயோ கப்பையா நூலை கட்டி பிடிச்சு ஆட வேண்டாம். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. கடலுக்குள்ள இது மின்சாரம் உற்பத்தி செய்துறா தம்பி. அலை போற வேகத்துக்கு இப்படி அசைஞ்சு அசைஞ்சு மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி கடல் அலையில ஓரக்கடையில பெடல் மாதிரி போட்டு தயாரிக்கிறான். ஏன்னா நான் சொன்னது நம்ப மாட்டான், தாண்டா அதெல்லாம் போட்டு காட்டேன். நம்புடா, அப்பவாது நம்புடா. இந்த மாதிரி ஜப்பான்ல நடந்து போற பாதையில நடந்து போற பாதையில போட்டு இந்த பாரு ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்லையும் தயாரிக்கிறான். இங்க பாரு, இது தயாரிக்கிறான், மின்சாரம் தயாரிக்கிறான்டா. ஒரு காலடியில இத மாதிரிலாம் இருக்கும்போது எதுக்குடா இந்த அணுவில்